ஒரு கிராமத்தில் இராணுவ பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு நபர் இருந்தான். அவருக்கு வேட்டையாடுவது மிகுந்த பிரியமாய் இருந்தது. வாரத்திற்கு ஒரு முறை ஆழமான காட்டுக்குள் போய் வேட்டையாடுவான். அந்த காடு சாதாரண காடில்லை, மிகவும் அமைதியானது. சில நேரம் பயமுறுத்தும் அமைதி. ஒரு நாள் அவருடைய நண்பர்கள் யாரும் வேட்டையாடுவதற்கு அவருடன் வரவில்லை. அவன் தனியாக போக முடிவு செய்தான். ஆனால் அவன் செல்ல நாய் மட்டும் அவனுடன் வந்தது. அந்த நாய் அவன் ஷேடோ போல அவனை பின்தொடர்ந்தது. காடு உள்ளே மூடுமணி சூழ்ந்திருந்தது. அவன் மெதுவாக நடந்தான். ஒவ்வொரு சத்தத்தையும் கவனித்தான். ஒரு இலை அசைந்தாலும் அவன் திரும்பி பார்த்தான். திடீரென்று ஒரு சத்தம், புதருக்குள் ஏதோ நகர்ந்தது. அவன் உடனே நின்றான். இதயம் வேகமாக துடித்தது. அவன் துப்பாக்கியை உயர்த்தினான். அந்த நேரத்தில் ஒரு பெரிய கரடி புதரிலிருந்து வெளியில் வந்தது. அவன் ஒரே ஒரு தோட்டாயிருந்த துப்பாக்கியால் அதை நேராக குறிவைத்து சுட்டான். ஆனால் கரடி ஒரு நொடியில் விலகியது. தோட்டா தவறிவிட்டது. அடுத்த நொடியில் கரடி கோபத்தோடு அவனை பார்த்தது. அதன் கண்கள் சிவந்தது போல இருந்தது. பின்னர் அது அவனை நோக்கி பாய்ந்து வந்தது. அவன் பயந்து ஓடினான். மீண்டும் தோட்டா போட முயன்றான். ஆனால் கரடி மிகவும் வேகமாக அருகில் வந்தது. அவன் விழுந்துவிடப் போகும் அந்த ஸ்பிளிட் செகண்டில் அவன் செல்ல நாய் முன் பாய்ந்தது. அது சிந்திக்கவில்லை, அது பயப்படவில்லை. அது கரடியை நேராக எதிர்த்து நின்றது. நாய் கரடியோடு போராட ஆரம்பித்தது. ஒரு கடும் போராட்டம். மண் பறந்தது, சத்தம் முழங்கியது. அந்த ஒரு நொடியை பயன்படுத்தி வேட்டைக்காரன் துப்பாக்கியில் தோட்டா போட்டு கரடியை சுட்டான். கரடி கீழே விழுந்தது. அவன் நிம்மதியடைந்தான். ஆனால் அடுத்த நொடியில் அவன் முகம் மாறிவிட்டது. அவன் பார்த்தான். அவன் செல்ல நாய் அசையாமல் கிடந்தது. அந்த நாய் தன் எஜமானை காப்பாற்ற தனது உயிரையே கொடுத்துவிட்டது. அவன் மண்டியிட்டு அழ ஆரம்பித்தான். என் நாய் எனக்காக உயிர் கொடுத்து விட்டது. இந்த கதை நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லுகிறது. அந்த வேட்டைக்காரன் இறக்க வேண்டிய இடத்தில் அவன் நாய் அவன் இடத்தில் நின்றது. அவன் உயிர் காப்பாற்றப்பட்டது. நாய் பலியானது. அதேபோல் நாம் தான் பாவத்தினால் தண்டனை அனுபவிக்க வேண்டியவர்கள். ஆனால் நம் இடத்தில் ஒருவர் நின்றார். அவர் நான் இயேசு ஆண்டவர். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய தவறுகளுக்காக அவர் சிலுவையில் பலியானார். பரிசுத்த வேதாகமத்தில் ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது: நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இந்த கதை பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட அநேக கதைகள் உங்களை தேடி வரும். நன்றி.